இங்க மழை பெய்யறதுனால ஒருத்தன் ரூம்ல இருக்கிற சீலிங் ஒழுகிட்டு இருக்கு. அதை சரி பண்ணலான்னு போகிறப்ப அது உடஞ்சி அதுக்குள்ள இருந்து ஒரு பேக் கீழே வந்து விழுகுது. அந்த பேக் எடுத்து பார்த்தா அவன் தாத்தாவோட பேர் போட்டிருக்கு. அந்த பேக்குள்ள ஒரு பழைய டைரி இருக்கு. அந்த டைரியை எடுத்து இவன் படிச்சு பாக்குறான். இவனோட தாத்தா இந்தியா பாகிஸ்தான் பிரியறதுக்கு முன்னாடி பாகிஸ்தான்ல இருந்து வைர வியாபாரம் பண்ணியிருப்பாரு. இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரிக்கணும்னு சொல்லி கலவரம் பண்றாங்க. அப்ப இவர் தாத்தாவோட வீட்டை எரிக்க வரப்ப இவர் தாங்கிட்டே இருக்கிற வைரத்தை எடுத்துட்டு அந்த வீட்டை விட்டு ஓடிடுறாரு. ஓடி ஓடி சோர்ந்து போன அவரோ ஓய்வெடுக்கிறதுக்காக ஒரு கோவில்ல போய் உட்கார்றாரு. தான் கையில இருக்கிற வைர மூட்டைய அந்த கோவில்ல இருக்கிற உண்டியல் மேல வைக்கிறாரு. ஆனா அது தவறி அந்த உண்டியலுக்குள்ள விழுந்துடுது. அதை எடுக்கலான்னு பார்த்தா அது கோவிலுக்கு அடியில இருக்கிற ஒரு அறைக்குள்ள போயிடுது. அந்த அறைக்குள்ள இருந்து அந்த வைரத்தை எப்படி எடுக்கணுங்கிறத தான் அந்த டைரியில எழுதி வச்சிருப்பாரு. ஆனா அந்த டைரியோ பழசானதுனால அதுல இருக்கிறதெல்லாம் அழிஞ்சு போயிடுது. இப்ப இவன் தன்னோட தாத்தாவோட வைரம் இருக்கிற இடம் தெரிஞ்சதுனால அதை தேடி பாகிஸ்தானுக்கு போகிறான். அங்க போய் இவன் அந்த வைரத்தை தேடுறப்ப ஏற்கனவே அந்த வைரத்தை தேடிட்டு இருக்கிற தீவிரவாதிங்க இவனை கடத்திட்டு போய் அடிக்கிறாங்க. இப்ப அந்த தீவிரவாதிங்கிட்ட இருந்து தப்பிச்ச இவனுக்கு ஒரு பொண்ணு உதவி பண்றா. ஏன்னா அந்த பொண்ணோட அப்பா ஒரு ஆர்கியாலஜிஸ்டா இருந்திருப்பாரு. அவர் அந்த கோவிலுக்கு அடியில இருக்கிற புதையலை தேடிட்டு இருக்கிறப்ப அந்த தீவிரவாதிங்க அவரை கொலை பண்ணிருப்பாங்க. இப்ப அந்த பொண்ணோட உதவியால அந்த கோவில் இருக்கிற இடத்தை இவன் கண்டுபிடிச்சிடுறான். அதே நேரம் அந்த தீவிரவாதிகளும் இங்க வந்துடுறாங்க. ஆனா அந்த புதையலோ அந்த கோவிலுக்கு அடியில இருக்கிற அறையில தான் இருக்கு. ஆனா அந்த அறைக்கு போகணும்னா இவங்க நிறைய டிராப்புங்களை தாண்டி போகணும். அதனால அந்த தீவிரவாதிங்க இவனை வச்சு அந்த புதையலை எடுக்க நினைக்கிறாங்க. இப்ப இவனும் அந்த கோவில்ல இருக்கிற எந்த டிராப்லையும் மாட்டிக்காம அதை சால்வ் பண்ணி அடுத்தடுத்து தாண்டி போய்கிட்டே இருக்கான். அதே நேரம் கூட வந்த அந்த தீவிரவாதிங்க ஒவ்வொரு டிராப்லையும் மாட்டி இறந்து போய்கிட்டே இருக்காங்க. கடைசி அந்த புதையல் இருக்கிற அறையை இவன் கண்டுபிடிச்சிடுறான். ஆனா அந்த தீவிரவாதிகள்ல அந்த தலைவன் மட்டும்தான் உயிரோட இருக்கான். அவனும் கடைசி டிராப்ல மாட்டி இறந்து போயிடுறான். இவனும் தொலைஞ்சு போன தாத்தாவோட வைரத்தை கண்டுபிடிச்சிடுறான்.